அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் தற்போது உச்சம் தொட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் 3ஆம் தேதி பதிவான ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது. என்ன சம்பவம் அது? என்ன அதிர்வலைகளை ஏற்படுத்தியது? ஏன் பேசு பொருளாக மாறியிருக்கிறது? இந்த காணொளியில் பார்க்கலாம். கடந்த மாதம் 3ஆம் தேதி ஈரான் எல்லைக்குள் நுழைந்த அமெரிக்க போர் விமானங்களை ஈரான் ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தியது. இந்த விடயம் பேசு பொருளாக மாறவில்லை. ஆனால் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தில் இருந்த விமானியை மீட்பதற்கு அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைகள் இன்று பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஏன் பேசு பொருளாக மாறியிருக்கிறது? ஒரு விமானியை மீட்பதற்காக 155 விமானங்களையும் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களையும் களமிறக்கி இருக்கிறது அமெரிக்கா. உண்மையில் ஒரு விமானியை மீட்பதற்காகத்தான் 155 விமானங்களையும் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களையும் அமெரிக்கா களமிறக்கியதா என்ற சந்தேகம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 48 மணித்தியாலங்கள் கடும் போராட்டத்துக்கு பின்னரே அவர் மீட்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அது ஒரு வெற்றிகரமான செயற்பாடு என்றும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஈரான் தரப்பிலே தெரிவிக்கப்படுகிற விடயம், ஈரான் எல்லைக்குள் நுழைந்த அமெரிக்க போர் விமானங்களை வெற்றிகரமாக நாங்கள் தாக்கி அளித்திருக்கின்றோம். எங்களுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு சிறப்பாக செயற்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி என்பதை ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் எனப்படுகின்ற அதிநவீன போர் விமானமே இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது ஒரு விமானி பாதுகாப்பாக மீட்கப்பட்டார், ஒரு விமானி காணாமல் போனார். அந்த விமானியை மீட்பதற்காகவே இந்த மிகப்பெரிய தாக்குதல் இடம்பெற்றது. இந்த தாக்குதலின் போது அந்த விமானியை மீட்பதற்கு அல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொள்ளையடிப்பதற்காக அமெரிக்கா இவ்வாறான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை தற்போது ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த விமானியை மீட்பதற்காக வந்த மேலும் 2 விமானங்களும் கூட தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு கூட அமெரிக்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விடயம், அந்த போர் விமானங்களை ஈரான் தாக்கவில்லை, நாங்களே அந்த போர் விமானத்தை தாக்கி அழித்தோம் என அமெரிக்க தரப்பு தெரிவித்திருக்கின்றது. அதாவது எதிரியின் கைகளில் இந்த விமானம் முழுமையாக சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக தாங்களே அளித்ததாக அமெரிக்க தரப்பு தெரிவித்திருக்கின்றது. அந்த 48 மணித்தியாலங்களுக்குள் மிக அதிர்வலையான சம்பவங்கள் அங்கே பதிவாகி இருந்திருக்கிறது. உண்மையில் அந்த விமானியை கண்டுபிடிப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என முதலில் ஈரான் அறிவித்திருந்தது. ஒரு புறத்திலே ஈரான் தரப்பு அந்த விமானியை தேடிக்கொண்டிருந்தது, மறுபுறத்திலே அமெரிக்க தரப்பும் அந்த விமானியை தேடிக்கொண்டிருந்தது. இதுதான் இன்று ஒட்டுமொத்த உலகிலும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இப்படி ஒரு புறத்தில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மறுபுறத்தில் பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் வழியாகவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டது. 45 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை தற்போது தோல்வியடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது தற்காலிக போர் நிறுத்தத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்ற ஒரு அறிவித்தலை ஈரான் தரப்பு வெளியிட்டிருக்கிறது. அதற்கு ஈரான் ஒரு முக்கிய காரணத்தையும் தெரிவித்திருக்கிறது. தற்காலிக போர் நிறுத்தத்தை நாங்கள் விரும்பவில்லை, நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தத்தையே விரும்புகின்றோம் என்ற அறிவித்தலை ஈரான் தரப்பு வெளியிட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் கூறுகின்ற நிபந்தனைகளுக்கு அமெரிக்க தரப்பு உடன்பட வேண்டும் என்ற ஒரு அறிவித்தலையும் கூட விடுத்திருக்கிறது. என்ன அந்த அறிவித்தல்? ஈரானுடைய இறையாண்மை மதிக்கப்பட வேண்டும், இதுவரையிலும் போரிலே ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், மீண்டும் இப்படி ஒரு ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கான உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும், ஆர்மூஸ் ஜலசந்தி கட்டுப்பாடு தங்களிடமே இருக்கும். இப்படியான பல நிபந்தனைகளை ஈரான் தரப்பு விடுத்திருக்கிறது. இந்த நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா உடன்படுமாக இருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர தயார் என அமெரிக்க தரப்புக்கு ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினத்தில் மற்றொரு அறிவித்தலையும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். ஆர்மூஸ் ஜலசந்தியை 48 மணித்தியாலங்களுக்குள் விடுவிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்வோம் என காலக்கெடு விடுத்திருந்தார். அந்த காலக்கெடுவும் இன்றோடு நிறைவடைகிறது. ஒரு புறத்திலே சமாதான பேச்சுவார்த்தை, மறுபுறத்திலே மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் மற்றொரு சந்தேகமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த போர் நீடித்து செல்வதற்கு ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மறைமுகமாக ஒத்துழைப்பு வழங்குவதாக சந்தேகம் எழுந்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் ஈரானுக்கு வழங்கப்படுவதாகவும்
வருவதாகவும் பல்வேறு தொழில்நுட்ப உதவிகளை சீனா வழங்கி வருவதாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏட்டிக்கு போட்டியாக இருதரப்பும் மாறி மாறி கருத்துக்கள் வெளியிடுவதும் அதே போன்று தாக்குதல்களை நடத்துவதும் இந்த போர் இப்போதைக்கு முற்றுப்பெறும் என்ற நம்பிக்கையை இல்லாதொழித்திருக்கிறது. உண்மையில் இந்த போர் முற்றுப்பெற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த உலக எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவு உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த போர் ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.